அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் அ canonical transformation? அத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கிளாசிக்கல் சிஸ்டத்துல நாம எப்படி அந்த canonical transformation ஐடென்டிஃபை பண்ணுறது? எந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா நம்ம அத canonical transformation சொல்லலாம்? அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, இன் ஜெனரலா நம்ம ஒரு சிஸ்டம் சப்போஸ் டைமை பொறுத்து எவால்வ் ஆனா, we can define the Hamiltonian, we can define the Lagrangian. Suppose நான் ஒரு சிஸ்டத்துக்கு Hamiltonian define பண்றேன். Hamiltonian as a function of the coordinate q, the momentum p. Suppose explicitly time depend பண்ணி இருந்தா, it's a function of time also. So this is the system Hamiltonian. இதுக்கு என்ன நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, the Hamilton equation of motion. So the equation of motion for the system, அதனுடைய டைம் எவல்யூஷன், அதாவது அது கோஆர்டினேட் எப்படி வேரி ஆகுது, மொமெண்டம் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்தா நம்ம என்ன எழுதணும், the coordinate evolution, the q dot for the system, that would be equal to dou h by dou p. இதான் அந்த ஹாமில்டோனியன் தெரிஞ்சிச்சா, அதனுடைய partial derivative with respect to the momentum, it will equal to the q dot, the time evolution of the coordinate. இந்த q dot வேற ஒண்ணும் இல்ல, dq by dt. இதை வந்து என்னன்னா dq by dt, the time பொறுத்து எப்படி அந்த கோஆர்டினேட் வந்து எவால்வ் ஆகுது அதான் இங்கே சொன்னோம். அதே போல் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னா, மொமெண்டம் எப்படி டைமை பொறுத்து வேரி ஆகுது, அதை எப்படி சொல்லுவோம்னா, the p dot. So the p dot is equal to minus negative of the partial derivative of the Hamiltonian with respect to the coordinate dou q. So இந்த p dot என்னன்னு சொல்லணும்னா, the dp by dt, டைமை பொறுத்து மொமெண்டம் எப்படி எவால்வ் ஆகுது. ஸோ இந்த நெகட்டிவ் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஹாமில்டோனியன் வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட், அதுதான் என்னன்னா the மொமெண்டம் டைமை பொறுத்து எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் என்னன்னா the Hamilton equation of motion. It will give the complete dynamics of the classical system. அந்த கிளாசிக்கல் சிஸ்டம் அந்த ஃபேஸில் அந்த ட்ராஜெக்டரி எப்படி எவால்வ் ஆகுது டைமை பொறுத்துன்னு சொல்லிட்டு இது தரும். சப்போஸ் நம்ம என்ன செய்யறோன்னா, இந்த சிஸ்டத்தை கோஆர்டினேட்டரை ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். சப்போஸ் இதே சேம் சிஸ்டத்துக்கு ஒரு நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் ரைட் பண்ணுறோம். அதனுடைய கோஆர்டினேட் நான் என்ன டிஃபைன் பண்ணேன்னா, கேபிட்டல் Q, கேபிட்டல் P. அப்படின்னா அந்த ஹோல் சிஸ்டத்தை நான் என்ன செய்யறேன், ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் டு த நியூ கோஆர்டினேட். நமக்கு ஃபைனலாக எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நியூ கோஆர்டினேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதனால என்ன அட்வான்டேஜ்னு நான் எண்ட் ஆஃப் த லெக்சர்ஸில் உங்களை சொல்கிறேன். சப்போஸ் அந்த நியூ கோஆர்டினேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனா, அந்த சிஸ்டத்துக்கு திரும்ப நியூ ஹாமில்டோனியன் வித் ரெஸ்பெக்ட் டு த நியூ கோஆர்டினேட்டை பொறுத்து இருக்கும். ஸோ அந்த நியூ ஹாமில்டோனியன் என்னன்னு சொன்னால், யூஸ்வலாக கேன்னு சில புக்கில் சொல்லுவாங்க, சில புக்கில் ஹச் பிரைம் சொல்லுவாங்க. கே மீன்ஸ் இதை டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹாமில்டோனியன்ங்கிறதால காமில்டோனியன், கேங்கிறதால காமில்டோனியன் சொல்லுவாங்க, இல்லை ஹாமில்டோனியன் கூட சொல்லலாம். கியூ கமா பி, திஸ் ஆர் த நியூ கோஆர்டினேட். எக்ஸ்பிளிசிட்டாக டைம் டிபெண்ட் பண்ணியிருந்தால் நியூ கோஆர்டினேட் டிஎஃப் சேர்த்துக்கலாம். சில புக்ஸில் என்ன போடுவாங்கன்னா ஹச் பிரைம்னு போடுவாங்க. ஸோ ஹச் பிரைம், கேபிட்டல் கியூ, கேபிட்டல் பி கமா பி, ரெண்டுமே ஈக்குவல் தான் ஹாமில்டோனியன். இதான் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹாமில்டோனியன். அதே சேம் சிஸ்டம் தான், சேம் டைனமிக்ஸ். இதனுடைய டைனமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி நம்ம படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக அதே சேம் டைனமிக்ஸ் தான். என்னென்னா, இட் வில் ஒபே சப்போஸ் q டாட், இட் வில் ப்ரிசர்வ் த ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதாவது ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன்வேரியண்ட்டாக இருக்கும். அப்படின்னா அந்த நியூ ஹாமில்டோனியனுக்கு த ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னா, த q டாட் அதே தான் வரும், த நியூ ஹாமில்டன் தோ ஹச் பிரைம் பை தோ கேபிட்டல் பி. அதனுடைய ஃபார்ம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. p டாட் என்னன்னு சொல்லணும்னா, த கேபிட்டல் p டாட், that would be equal to minus dou h by the partial derivative of the new coordinate dou capital Q. ஸோ இந்த மாதிரி இதனுடைய ஹாமில்டன், அதாவது நம்ம ஓல்டு கோஆர்டினேட்லேருந்து நியூ கோஆர்டினேட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ப்ரிசர்வ் பண்ணுச்சுன்னா அந்த சிஸ்டம், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லணும்னா, இட்ஸ் கானானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன் ஜென்ரல் இது மட்டும் இல்லை, அந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் இட் வில் ப்ரிசர்வ் த நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு. அதை எப்படி இங்கே ப்ரூவ் பண்ணோம்னா, த ஹாமில்டன் பிரின்சிபல். இன் ஜென்ரலாக நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒபே பண்ணோன்னா, we can call this as a canonical transformation. So
the canonical transformation. அப்பனா ஒரு canonical transformation equation of motion எல்லாமே சேமா தான் இருக்கும். It will be invariance. யூசுவலா என்ன சொல்லுவோம்னா under the coordinate transformation, if it is canonical, then the system it will preserve the Hamilton equation of motion under the canonical transformation. இதுதான் என்னன்னா the invariant equation of motion சொல்லுவோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா இது இன்னும் சில டெக்ஸ்ட் புக்ல இன்னும் டெப்தா சொல்லியிருப்பாங்க. the Hamilton principle, யூசுவலா the Hamilton principle, அதாவது ஒரு ஸ்டேஷனரி பேத் வந்து பிரின்சிபல் அது என்னன்னு சொல்லணும்னா the action integral, அதாவது s ன்னு சொல்லுவாங்க. the x is equal to integral over suppose t1 to t2 என்னுடைய சிஸ்டம் எவ்வளோ ஆச்சுன்னா the Lagrangian with respect to the time derivative that will be this integral is action integral. அதாவது ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு எவால்வ் ஆகுது, அது எந்த பேத்தில் வேணாலும் எவால்வ். இது இனிஷியல் டைம், இது இனிஷியல் கோஆர்டினேட் q1 வச்சுக்கிட்டா, இது வந்து ஃபைனல் டைம், ஃபைனல் கோஆர்டினேட் q2 கமா t2. அது எந்த பேத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்த பேத்தை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா இந்த பேத்தை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா இந்த பேத்தை ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு பேத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இட் கேன் கிவன் இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட், அது எந்த ஒரு பேத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஆக்ஷன் வந்து எப்போ மினிமமாக இருக்குன்னா த பேத் வந்து ஸ்டேஷனரி பேத்தாக இருக்கும்போது. சப்போஸ் இந்த பேத் ஸ்டேஷனரி பேத்தாக இருந்துச்சுன்னா the delta s, the small variation in the action, அதாவது the delta means small changes in the action that goes to 0. So இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா the Hamilton principle. ஸோ இதை ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து எப்படி Lagrangian preservedன்னு சொல்லணும்னா the Hamilton principle in the old coordinate system that will be equal to the Hamilton principle to the new coordinate system. In general, the small variation in the action for the stationary path, time, suppose the time evolution t1 to t2, the Lagrangian of the old coordinate என்ன சொல்லணும்னா the q comma the q dot, these are the old coordinate, old velocity time dot dt, that would be equal to the small variation the new coordinate system, the same system, ஆனால் coordinate மட்டும்தான் நம்ம transfer பண்ணியிருக்கோம். The integral over time t1 to t2 in the evolution, small changes in the stationary path, the new coordinate system capital Q, the q dot comma t. இங்கே ஏன் Lagrangian வந்து q dotனா it's a function of q dot. Hamiltonian the function of qp. So time dt, this goes to 0. The Hamilton principle is same for the new coordinate system as well as the old coordinate system. So அப்படின்னா உங்களுக்கு அந்த Lagrangian equation of motion is preserved. இந்த old coordinate system the Lagrangian equation of motion என்ன எழுதுங்கன்னா d by dt of dou L by dou q dot the old velocity minus dou L by dou q equal to 0. This is the old coordinate system. What is the Lagrangian equation of motion? So அப்படின்னா Lagrangian equation of motion for the new coordinate system எப்படி எழுதலாம்னா d by dt of dou L by dou capital Q dot minus dou L by dou capital Q is equal to 0. So இதான் the new coordinate systemத்துக்கு what is the Hamilton principle. So this is a new coordinate systemத்துக்கு Lagrangian. The first one is the old coordinate. The Lagrangian also preserved. Hamilton equation also preserved. Then it has to satisfy one more condition. என்ன condition கேட்டிங்கன்னா suppose we are taking the Poisson bucket any two canonically conjugate variable for the given system. நான் வந்து first canonical conjugate variable என்ன சொல்லணும்னா ஒரு x ன்னு கொடுத்துங்க, இன்னொரு இதுக்கு ஒரு y ன்னு x, y.
ஸோ இது ஒரு 2 canonically conjugate variable for the given system. அது with respect to the old coordinate q comma p, so that will be preserved under the new transformation. So capital X comma capital Y with respect to the new coordinate system. இந்த மாதிரி கண்டிஷனை satisfy பண்ணாலும் அதை என்னன்னு சொல்லலாம், the given transformation is a canonical transformation. அப்படின்னா ஒரு canonical transformation என்னன்னு சொல்லலாம், old coordinate இருந்து new coordinate transform பண்றோம். Hamilton equation is preserved, Lagrangian equation of motion is preserved, they are invariants, then it has to satisfy the given Poisson-Plack conditions. ஓகே, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, அதை கொஸ்டின் கேட்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அகெயின்ஸ்ட் சிம்பிள் பெண்டலம் இல்லைன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம், ஒரு பார்ட்டிகல் சென்டர் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு பார்ட்டிகல் ஒரு சென்டர் பொறுத்து ஒரு சர்க்கிளில் சுற்றி வருதுன்னா அதான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இன் ஜென்ரலாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை பொறுத்து அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் என்ன சொல்லலாம், எக்ஸ் கமா ஒய். ஏன்னா இது 2D கோஆர்டினேட் சிஸ்டங்கிறதால சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு ரேண்டம் பொசிஷனில் இருக்குன்னு வச்சிங்கன்னா, த ஆப்ஜெக்ட் கேன் பி ரெப்ரசன்ட் பை த கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய். அப்படின்னா த ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் வி கேன் கால் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு லெக்ராஞ்சியன் எப்படி எழுதலாம்னா, இல்லைனா ஹாமில்டோனியன் எப்படி எழுதலாம்னா, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. சப்போஸ் ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஓ சீன் போடுறேன். Old coordinate system is the Cartesian coordinate system for this central force problem. என்ன எழுதலாம்னா, the Hamilton எப்படி எழுதுவோம்னா, the momentum along the x direction px square divided by 2m. This is the kinetic energy of the particle along the x component of the kinetic energy. Y component என்ன பொறுத்து சொல்லுவேன்னா py square by 2m. So this is the resultant kinetic energy of the particle. அந்த particle அந்த planeல வந்து சுத்தி வரும்போது நாம என்ன சொல்லுவோம்னா, this is a kinetic energy. Potential energy என்ன செய்யணும்னா, it's depend on the two coordinate x, y. So இதுதான் என்னன்னு சொல்லணும்னா, canonic the given Hamiltonian for the central force problem under the old coordinate system or OC system இல்லைன்னா the Cartesian coordinate system. நம்ம என்ன செய்யலாம்னா, இதே சிஸ்டத்தை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், டு த நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா, அதாவது நம்ம இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிங்கன்னா, the polar coordinate is a new coordinate. அதாவது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு வச்சுக்கலாம், அது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து தீட்டான்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இங்கே வந்து என்னன்னா, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கேன். த ஒய் காம்பனண்ட் ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா, எக்ஸ் காம்பனண்ட் ஆர் சப்போஸ் எக்ஸ் காம்பனண்ட் ஆர் காஸ் தீட்டா, ஒய் காம்பனண்ட் ஆர் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், ஜென்ரலாக நியூ கோஆர்டினேட், அதாவது நியூ கோஆர்டினேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓல்டு கோஆர்டினேட் த தீட்டா என்னன்னு சொல்லலாம். சப்போஸ் இதை சால்வ் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய். இதுலேருந்து நீங்கள் இதை ஈஸியாக டெரிவ் பண்ணலாம். அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ அப்படின்னா இந்த நியூ கோஆர்டினேட் தீட்டா can be represented in terms of old coordinate. Theta is a function of x comma y. இதையே எப்படி எழுதலாம்னா, the new coordinate theta as a function of the old coordinate x comma y அப்படி எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, the r equal to square root of x square plus y square. அப்படின்னா r, the new coordinate r is equal to as a function of x comma y. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நம்ம கோஆர்டினேட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் ஹாமில்டன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். இதுக்கு ஹாமில்டோனியன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, மொமெண்டம் கண்டுபிடிங்க. அதாவது வெலாசிட்டி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், வெலாசிட்டி எக்ஸ் டாட் ஒய் டாட் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக அந்த மொமெண்டம் சப்ஸ்டியூஷன், அதாவது எம் ஸ்கொயர் டாட் ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஒய் டாட் ஸ்கொயர் பி ஒய் ஸ்கொயர் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இதில் 1/2m pr square plus
p theta square into r square. இதுதான் உங்களுக்கு என்னன்னா the kinetic energy term கிடைக்கும் plus the potential energy as a function of r. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னா the new transformed Hamiltonian the new coordinate system. இதை வந்து என்னன்னா the canonical transformation. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்னன்னு சொல்லணும், இட்ஸ் a canonical transformation நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இந்த canonical transformation பண்ணிட்டோம், இதனால ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஓல்டு கோஆர்டினேட் இதில் பாருங்க, திஸ் ஹாமில்டோனியன் as a function of என்ன சொல்லணும்னா x இருக்கு, ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி y இருக்கு, px இருக்கு, py இருக்கு. அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நோ கோஆர்டினேட் இஸ் ஏ சைக்ளிக் கோஆர்டினேட். இந்த ஹாமில்டோனியன் எல்லா 4 கோஆர்டினேட் இருக்கு, எக்ஸ் ஒய் பிஎக்ஸ் பிஒய். அந்த மிஸ்ஸிங் ஏதாவது ஒரு கோஆர்டினேட் இருந்ததுன்னா அதுதான் சைக்ளிக் கோஆர்டினேட் சொல்லலாம். அது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஈஸினா, உங்களுக்கு ஈஸியாக அதனுடைய டைனமிக்ஸை நீங்கள் டெரிவ் பண்ணலாம், ரொம்ப காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்காது. ஸோ இதுவே இந்த ஹாமில்டோனியன் பார்த்தீங்கன்னா திஸ் ஹாமில்டோனியன் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹாமில்டோனியன் என்னன்னா அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் பி ஆர் பி தீட்டா ஆர், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஆர் இருக்குது, ஆனால் தீட்டா இஸ் மிஸ்ஸிங். தீட்டா வந்து இங்கே என்னன்னு சொன்னால் சைக்ளிக் கோஆர்டினேட். இதை வந்து தீட்டா வந்து அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ சைக்ளிக் கோஆர்டினேட். தீட்டா மிஸ் ஆகிறதால அது வந்து என்னன்னா சைக்ளிக் கோஆர்டினேட். தீட்டா இஸ் அ சைக்ளிக் கோஆர்டினேட். அப்போனா ஒரு கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓல்டு கோஆர்டினேட்லேருந்து நியூ கோஆர்டினேட்டுக்கு மாற்றும் போது நமக்கு ஒன் ஆஃப் த வேரியபிளை ரெடியூஸ் பண்ணதால அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அதனுடைய டைனமிக் எவல்யூஷன் ஈக்குவேஷன் ரொம்ப அதனுடைய டைனமிக் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். ஒரு 4 கோஆர்டினேட் இருக்கிற இடத்த 3 கோஆர்டினேட் இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதுதான் இந்த கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, தேங்க்யூ.